டீக்கதர் நேயர்களுக்கு வணக்கம். தன்னுடைய துணிச்சலான கேள்விகளால பாகிஸ்தான் அதிகாரிகளையே நேர்காணல்ல திக்குமுக்காட வச்சவங்க தான் யால்டா ஹக்கீம். இவங்க தான் இன்னைக்கு உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட தன்னுடைய பாராட்டுகளையும் பெற்றுட்டு வராங்க. இந்த யால்டா ஹக்கீம் அப்படிங்கிறவங்க தி நியூஸ் ஸ்கை அப்படிங்கிற நிறுவனத்துல பணிபுரியுறாங்க. தி வேர்ல்டு வித் யால்டா ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில சமீபத்துல பங்கேற்ற பாகிஸ்தானினுடைய தகவல் அமைச்சர் அட்டா உல்லா பரார் கிட்ட இவங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. பயங்கரவாதிகளுக்கு நாங்க எந்த ஆதரவும் கொடுக்கல அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கேன், அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு உடனே அழுத்தம் திருத்தமாக பயங்கரவாதிகளுக்கு நாங்க எந்த ஒரு உதவியுமே செய்யல, இங்க எந்த ஒரு பயங்கரவாதத்துக்கும் நாங்க துணை போகல அப்படின்னு தகவல் அமைச்சர் பதிலளிச்சிருக்காங்க. அதற்கு சற்றும் யோசிக்காம யால்டா ஹக்கீம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில எனக்கு பேட்டியளிச்ச பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு அமைச்சரே பாகிஸ்தான்ல நீண்ட காலமா பயங்கரவாதிகளுக்கு பணம் உதவியும் உணவும் எல்லாமே கொடுத்து நாங்க ஆதரவளிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பகிரங்கமா ஒத்துக்கிட்டாரு. இது உலகத்துல இருக்கிற எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்னு அவங்க கிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி பேட்டியில பங்கேற்ற பாதுகாப்பு அமைச்சர்கிட்டையும் யால்டா ஹக்கீம் கேட்ட கேள்விகள் மிகப்பெரிய வைரலா போச்சு. அதே மாதிரி இந்த பேட்டியும் மிகப்பெரிய வைரலா போச்சு. எந்த ஒரு பின்விளைவுகளையுமே யோசிக்காம இவ்வளவு தைரியமா ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்களே அப்படின்னு உலகம் முழுவதும் இன்னைக்கு யால்டா ஹக்கீமுக்கு பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி தேடி பார்க்கும்போது தான் இந்த யால்டா ஹக்கீம் யார் அப்படின்னு பார்த்தா, இவங்க இதற்கு முன்னாடி பல முன்னணி நிறுவனங்கள்ல வேலை பார்த்திருக்காங்க. பல நாடுகளுக்கு நேராகவே போய் பல போர்கள் நடக்கும்போது அங்கிருந்து செய்திகளை ரொம்பவே துணிச்சலா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 2009ஆம் ஆண்டுல ஐநாவினுடைய ஆஸ்திரேலிய ஊடகங்களின் அமைதிக்கான விருதையும் யால்டா ஹக்கீம் பெற்றிருக்காங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அறக்கட்டளை நடத்தி அந்த அறக்கட்டளையின் மூலமாக ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு படிப்புக்காகவும் அவங்களினுடைய வேலை வாய்ப்புக்காகவும் நிறைய உதவிகளையும் யால்டா ஹக்கீம் பண்ணிட்டு இருக்காங்க.